கொடைக்கானல் மலைப்பகுதி இயற்கை மற்றும் கனிம வளங்களை பாதுகாக்கும் விதமாக இன்று முதல் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக ஜேசிபி, ஹிட்டாச்சி, பாறைகளை துளையிடும் கம்பரசர் உள்ளிட்ட கனரக வாகனங்களுக்கு தடை விதிப்பதுடன் அவற்றை தரைப்பகுதிக்கு கொண்டு செல்ல கோட்டாட்சியர் உத்தரவிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே நிலங்களை சீர்திருத்துவது, பாறைகளை வெடிவைத்து அகற்றுவது உள்ளிட்ட செயல்களானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. மேலும் இந்த செயலுக்காக ஜேசிபி, ஹிட்டாச்சி, பாறைகளை துளையிடும் கம்பரசர் உள்ளிட்ட வாகனங்கள் பயன்பாடும் காணப்பட்டது. மேலும் போர்வெல் வாகனங்களும் பயன்பாட்டில் இருந்தது. இதனை அடுத்து இத்தகைய வாகனங்களை மலைப்பகுதியில் பயன்படுத்த தடையும் விதிக்கப்பட்டது. மேலும் மாவட்ட நிர்வாகம் அமைதியுடன் இந்த வாகனங்களை இயக்கவும் அறிவுறுத்தப்பட்டது. இந்நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் இயற்கை மற்றும் கனிம வளங்களை பாதுகாக்கும் வகையிலும் நிலச்சரிவு உள்ளிட்ட நிகழ்வுகளை தவிர்க்கவும் இவ்வகையான வாகனங்களை அரசு அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக இயக்கக்கூடாது என்றும் ஜூலை 1ஆம் தேதி இவ்வகை அனைத்து வாகனங்களும் தரைப்பகுதிக்கு இறக்க வேண்டும் என கோட்டாட்சியர் திருநாவுக்கரசு கடந்த வாரத்தில் பேட்டியளித்த நிலையில் இன்று ஜூலை 1ஆம் தேதி ஜேசிபி, ஹிட்டாச்சி, பாறைகளை துளையிடும் கம்ப்ரசர் இயந்திரம், போர்வெல் உள்ளிட்ட வாகனங்களை மலைப்பகுதியில் நிறுத்தி வைக்க கூடாது என்றும் மீறி நிறுத்தி வைத்தால் 1957ஆம் ஆண்டு வருடத்தில் சுரங்கங்களும் கனிமங்களும் சட்டப்பிரிவு 4 மற்றும் 21, 1959ஆம் ஆண்டு தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகள் எண் 36A ஆகியவற்றின்படி குறைந்தபட்ச அபராத தொகையாக ரூபாய் 25,000 அல்லது 2 ஆண்டு சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கோட்டாட்சியர் ஆணையிட்டுள்ளார். மேலும் இச்செயலுக்கு உடந்தையாக செயல்படும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். இந்நிலையில் இந்த ஆணையானது காவல்துறை, வட்டார போக்குவரத்து துறை, வனத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு இந்த அறிவிப்பினை சுற்றி அறிக்கையாக அனுப்பப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக வட்ட அளவிலான கண்காணிப்பு குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெற்ற கனரக வாகனங்கள் மட்டுமே செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.